ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமென் புக்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ரொம்ப எப்படின்னா ஷார்ட் டியூரேஷனில் தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதோட நேம் வந்துட்டு தே ஆர் ரீடிங் மை டைரி. ஓகேங்களா, இதுதான் அதோட ஸ்டோரி. ஒன்லைன் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக வெட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக 2 பர்சன் அவ்வளோ க்யூட்டாக அவங்கவுங்க ரூமில் தனித்தனியாக ரெடி ஆகிட்ருக்காங்க. அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜிமின் ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஹேங் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஃபைனாக என்னோடய லவ்வானா என்னோட டேங்கே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. இன்னொரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்ருக்காங்க. டே சொல்கிறாங்க. ஒய்யன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க டே சொல்கிறாங்க. அப்படி அதுக்கும் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது பாரு, என்னுடைய பிரதர் இல்லாவே உனக்கு வந்துட்டு ஒய்ஃபை வரப்போற சொல்கிறாங்க. எங்கே பாரு, நீ அவங்கள அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டதால அவங்க பிரதர் எல்லாம் ஆகிட்டா சொல்கிறாங்க. இப்போ யாருன்னா ஜேஹோப் அண்ட் ஒய்யன். ஓகேங்களா, அவங்க 2 பேர் தான் வந்துட்டு அதாவது மேரேஜ் ஆகிருக்காங்க. ஜேஹோப் வந்து ஜிமினோட அண்ணா. ஒய்யன் இருக்காங்களா, அவங்க வந்து ஜங்குக்கோட சிஸ்டர். ஓகேங்களா, ஜங்குக்கு ஒய்யன் அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர். அவங்க எப்படின்னா டேவுக்கு மாமா பசங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. டே அண்ட் ஜிமின் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி அவங்க காலேஜில் ஒன்றா முடிச்சுட்டு ஃபாரினில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகாக அந்த வெட்டிங் ஹால் தான் காமிக்கிறாங்க. ஒரு பர்சனோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. அதை பார்க்கவே முடியல. என்னோடய ஜிமின் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ என்னோட பர்சன் வந்துட்டு இங்கே பாருடா, அவர் உன்னை லவ் பண்ணலடா சொல்கிறாங்க. அவருக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அவரை நான் லவ் பண்ணேனே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவர் லவ் பண்ணது உன்னோட பிரதரடா சொல்லிட்டு ஒரு பார்க்குறாங்க. டேயாங் அண்ட் ஜங்கு வந்துட்டு கசன் பிரதர். ஓகேங்களா, ஆனால் டே வந்து ஜங்கு ஒரு ஓன் பிரதராகவே பார்ப்பாரு. அப்படி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பார். ரொம்ப லவ் கேர், என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு பாசம், ரொம்ப லவ் வச்சிருப்பார். அவர் மேலே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லாமே பார்ப்பார். இப்போ நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜங்கு. அவர் டேஸ் அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்படியே டேஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜேஹோப் கூட்டிகிட்டு வர ஆப்போசிட்டில் ஒய்யன் நம்ம டேவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, கிம் டேயாங் ஆகிய நீ பார் ஜிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு டே நம்ம ஜிமின் பார்த்தா ஒரு மாதிரி ஐயோ விங்க் பண்ணேன். ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. நீங்கள் ஜிமினும் அப்படி தான் கேட்குறாங்க. பார் ஜிமின் ஆகிய நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. டேவை பார்த்து ஜிமின் ஸ்மைல் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படி இவங்க ரொம்ப ஹாப்பியாக ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண அங்கே ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்படியே விட்டால் கத்தி அழ முடியாமல் அப்படியே வந்துட்டு டீயர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ அழாதரா சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ரொம்ப டீயர்ஸோடு நின்றுருக்காங்க. அவங்க இப்போ அந்த 2 பேரும் கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின்னு போய்ட்டு ரொம்ப டீப்பாக லிப்பில் அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுக்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகப்புக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இவங்களாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி 4 கிட்ட கிஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டே வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. டேயாங் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. இதில் ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ரியல் ஏஜ் இருக்குல்ல, அது மாதிரி இவங்களோட 2 வயசு கம்மியாக தான் இருப்பார். ஓகேங்களா, இப்போ நம்ம ஜங்கு போகிறாங்க. டே சொல்கிறாங்க. என்னாச்சுன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. விஷ் பண்ண மாட்டியா, எங்கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீ ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுவும் ஹெல்த் எதுவும் முடியலையா சொல்லி பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கா, எனக்கு தெரியும் நீ நல்லா ஒர்க் பண்ணுற சொல்லிட்டு எதுக்காக இப்படியே ஒர்க் பண்ணுறது, நீ சின்ன பையன்டா, நல்லா என்ஜாய் பண்ண வேணும் லைஃபை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவும் சொல்ல முடியும். டேரே சொல்லிக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜங்குக்கா நடுவில் நிற்க வச்சு நம்ம டே அண்ட் ஜிம் வந்து பிக் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறது பிக் பார்க்குறாங்க. இப்போ ஜேஹோப் கேட்குறாங்க ஒயன்கிட்ட, ஏன் உன்னோட அண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனுமே அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா மறந்துட்டா ஜிமினை அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே போ அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜிமின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மேரேஜ் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடு. அவங்களுக்கு அதாவது அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. டே விடுறா சொல்கிறாங்க. ஏன்டா பாரு ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணியிருக்கேன்டா சொல்கிறாங்க. சார் அதுக்கு என்ன பண்ணணுன்ற சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருட்டே நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இதில் டே வந்துட்டு ஒரு மாடல். ஓகேங்களா, ஜிமின் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு அதாவது அவங்க அப்பாவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் தனியாக வந்து நிறைய ஒர்க்குமே இருக்குது. அவங்களோட ஆஃபீஸ் எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட அப்பாவோட கம்பெனிக்கு போவார். ஒரு மாடலாகவும் இருப்பார். நம்ம ஜிமின் சம்டைம் ஃபோட்டோகிராஃப்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க.
இப்போது ஜிம்மு தான் சொல்கிறாங்க நிறைய ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. ஒர்க் இருந்தால் வந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியாடா சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அவங்க வீட்டோட பெல் வந்து ரிங் ஆகுது. யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன் சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜங்கோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஜங்க் மட்டும் வரல, அவங்க மற்றவங்களும் வந்திருக்காங்க. வாங்க ப்ரோ, அவங்க என்ன செய்ய விளையாண்டுருக்குன்னு சொல்கிறாங்க. லூனா, நம்ம ஜிம்முனுக்கும் டேக்கு மேரேஜ் ஆயிருக்குல்ல, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு டின்னர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் நார்மலாக நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே பண்ணுறதுதான் சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்வைட் பண்ணணும் போகலான்னு தான் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. சரி ஓகே ஆண்டி நாங்கள் வரோம் சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அண்ட் டே வந்துட்டு ஜங்கோட வீட்டுக்கு டின்னருக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்க் வந்துட்டு இருக்க மாட்டேன் சொல்கிறாரு. அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. அங்கே பாருடா, டே என்ன நினச்சிப்பான், இதை இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அதுவும் டே ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீ இப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு. என்னாச்சு ஜங்குக்கா, ஒர்க்கில் எதுவும் ப்ரெஷர் ஆடா அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க வந்துடுவாங்க வான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இவங்க 2 பேர் ரீச் ஆகிறாங்க. வந்துட்டு இவங்களாம் வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு பேச ஜிமினை வந்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அவரால் தாங்கிக்கவே முடியல டே கூட அவர் பார்க்குறத. ஆனால் டேவும் ஜிமினை தானே லவ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜங்கு காமிச்சாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு டே, என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நானும் ஃபாரின்லேருந்து வந்திருந்து பார்க்குறேன், சரியாக பேசவே மாட்டேன்ற, எங்கள் கூட ஸ்கூல் டேஸ்லாம் இருப்பி அந்த மாதிரி இருக்க மாட்டேன்றா சொல்கிறாங்க. அப்படி தானே ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் நானும் அதை கேட்கணும்னு நினச்சேன். ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு, நாங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப நல்லா என்கிட்டலாம் வருவி, நல்லா பேசுவி, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. வந்து வளர்ந்துட்டேன், ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பையன் மாதிரி தெரியல சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு எப்போவுமே அவனை பார்க்குறதுக்கு அந்த குட்டி ஜங்குக்கு மாதிரி தான் தெரியுது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கோட ஹேரை போய்ட்டு ஒரு மாதிரி தொட்டு பார்க்க ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறாரு. சாரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. அப்போ ஜங்குட்டே பார்க்குறாரு. என்னாச்சு ஜங்குக்கா, எதுக்கு அப்படி பண்ணுற சொல்கிறாங்க. அப்புறம் நீ தானே ஜிம்மின்கிட்ட போய் நின்றுட்டு இருப்ப, ஹேரை தொட்ட அவரே ஹேர் தொட்டால் கூட ஒரு மாதிரி ஷையாக இப்போ என்ன அப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. எல்லோரும் போய் உட்காந்து ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ டே தான் ஜிமினுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் அதுதான் அதை பண்ணுறாங்க டேக்கு. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா கேட்குறாங்க, அம்மா எப்படி போணுச்சேக்கா ஃபாரினில் சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி ஏன் கேட்குறீங்க, நாங்கள் படிக்கிறது தான் போகணும், ஆனால் அங்கே போயிட்டு இவன் வந்துட்டு மாடல் ஆகணும் அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இவன் அந்த மாடலிங் கரியரில் உள்ள போனான். அப்புறம் நான் எனக்கு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த இதில் நான் அதுக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப பிஸி ஆகிட்டோம் ஆண்டி, அதிகமாக டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, இருந்தோம் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டீங்க சொல்கிறாங்க. எப்படி பேச வச்சுட்டு போனீங்களா சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஷை ஆகிடுது. ஆமாம் ஆண்டி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருப்போம் அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல பேர் கிடச்சிட்டா நான் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்ருக்காங்க. ஜங்குக்கு ஏன் சரியாக பேச மாட்டேன்ற சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கு ஜங்கு ரொம்ப பிடிக்கும். இது எது வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க. இப்போ ஏன் இப்படி இருக்காது தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட டே தான் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ காரில் வரும்போது டே தான் ஒரு மாதிரி அப்செட்டாக வராங்க. டே என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நீ பார்த்தியா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு எவ்வளோ அப்செட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. தெரியல டே, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. இல்லை ஏன் அப்படி அப்செட்டாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும், நம்ம 2 பேரும் ஃபாரினில் இருந்தோம், இப்போ தான் ரீசெண்டாக வந்தோம், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனிச்சு, மேரேஜ் பண்ணிட்டோம். நான் என்னமோ ஜங்கு கூட இந்த மாதிரி கேட்குறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, உனக்கு எதாவது கெஸ் பண்ண முடியுதா சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் சொல்கிறாங்க. தெரியல, மேபி இருக்கலாம், இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அது ரொம்ப கேஷுவல் தானே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்குமோ சொல்கிறாங்க. நான் கேட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து வீட்டுக்கு தான் வராங்க. டே ரொம்ப ஒரு மாதிரி டே பயங்கர ரொமான்டிக்கு. ஆனால் நம்ம சின்ன எங்கே இருந்தாலும் போய் கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்பாங்க. டேயாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என் டே இப்படி பண்ணுற சொல்கிறாங்க. உனக்கு வேண்டாவா டே சொல்கிறாங்க. அவரும் இது பேக் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பாரு அம்மாலாம் இருக்காங்கடா அந்த வீட்டில், என்ன நினச்சிக்க போகிறாங்கடா சொல்லிட்டு டேவை பார்த்து ஜிமினி சொல்ல. அம்மா நினச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடா, அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அஷேம்டாக பேசாதடா சொல்லிட்டு நான் என்னடா அஷேம்டாக பேசுகிறேன்னு என்னோடய ஒய்ஃப்டா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அமைதியாகிறாரு. இப்போது இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 மந்த் ஆகிருக்கும்டா. நம்ம டே வந்துட்டு எப்பவுமே ரொம்ப பிஸியாக எங்கே போவார்னா அந்த வந்து ஃபோட்டோ அந்த மாடலிங்காக இருக்காரா, வந்து ஃபாரினில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம ஜிம்மின் வந்து அடிக்கடி தனியாக தான் இருப்பார். இப்போ ஜிம்மின் வந்துட்டு அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்கு ஹெல்ப் தேவைப்படுது, யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல சொல்லிட்டு ஜேஹோப் கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேஹோப்பும் ஒய்யணும், அவங்க வந்துட்டு வெளில எங்கே ட்ரிப் போயிருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன், யாரை கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்குறது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஜங்கு கிட்ட கேட்கலாமா சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, ஜங்கு தான் கால்
பண்ணுறாங்க. கால் ஜங்குக்குன்னு போகுது. ஜங்குக்கு பார்க்குறாங்க ஜிமின்னு கால் வரும் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கே ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, இல்லை என்னோடய ஆஃபீஸில் சம் மெட்டீரியல்ஸாக இருக்குது, அதனால் என்னோடய பிரான்ச்சுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு யாரை வந்து நம்பி கொடுக்குறதுன்னு தெரியல ஜங்குக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லி கேட்குறாங்க. சரி தேவையில்லை அதனால தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சம் பீப்பிள் வந்து அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையானவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த அவங்களும் ஹெல்ப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு தேங்க்யூ ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு சரி என்ன தெரியல ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா, நம்ம ஒன் டைம் மீட் பண்ணி நேரில் பேசணும், என் டே கூட ஃபீல் பண்ணுறான் ஜங்குக்கு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கோட அம்மா தான் வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஜங்கு போகிற நான் இருக்க ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறான், ஒரு மாதிரி ரொம்ப இதாகிறானே, எதனால ரீசன் தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஜங்குக்கு சாப்பிட மாட்டேன்றாரு, தூங்க மாட்டேன்றாரு, ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கார். அதுக்கு என்ன ரீசனானு சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் வந்து ஜங்கோட ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, அவனுக்கு மறந்துடுறா சொல்கிறாங்க. நான் எப்படி மறக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா நீ லவ் பண்ணியிருக்கானா, நீ லவ் பண்ண சொல்லணும்னு சொல்கிற, அம்மாட்டே லவ் பண்ணுவோம் தெரியாதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட போய் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் நினச்சேன் சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப அழகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல சொல்கிறாங்க. மறந்துடுறா, உன்னோட அண்ணாவோட ஒய்ஃப்டா, தப்பாகிடும்டா சொல்கிறாங்க. அவரால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஜிமினா வந்துட்டு ஆமாடா ஜங்குக்கு ஜிமினை தான் லவ் பண்ணுறாங்க, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இவர் ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா தான் வந்துட்டு ஜிம்மோட அதாவது டேவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போய் அந்த ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னாச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கு இருக்கிறதா சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. என்ன சொல்கிறோம் என்னாச்சு சொல்கிறாங்க தெரியல. கொஞ்சம் டேஸாக ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறான், நார்மலாகவே இல்லை, சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி இருக்கான். ஒயன் இருக்கிற கூட ஓரளவுக்கு இருந்தால் நார்மலாக, இப்போ ஒயன் மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கான், என்னன்னே தெரியல சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா அப்படி பேசிட்டு பார்த்துட்டு ஜிமின் கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க இருப்பா சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரியாயிடும் விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா டேவோட அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஏன் சொல்கிறாங்க கிட்ட போகிறாங்க. என்னாச்சு ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம ஜங்கு இருக்கானே, ஆமாம் ஜங்குக்கு என்ன சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க. நானும் கேட்கணும்னு நினச்சேன் ஆண்டி, அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். கொஞ்ச நாளாக நான் பார்த்தேன் எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி கூட ரொம்ப அப்செட்டாக இருக்கான், எதனாலே தெரியல, ஒர்க் ப்ரெஷராக இருக்குமோ சொல்கிறாங்க. இல்லைப்பா நம்ம டேக்கு கூட தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான்னு சொல்கிறாங்க. இல்லை டே கூட ரொம்ப நினச்சி வரி பண்ணுறாங்க, ஆனால் என்ன ரீசன்னா தெரியல சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி இப்போ கொஞ்சம் மீட் பண்ணி பேசிட்டு வரையா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. அவன் அப்போ ஸ்கூல் படித்த ஆண்டி இப்போ வந்து பெரிய பையன் ஆகிட்டானா, நான் என்ன போய் கேட்குறது சொல்கிறாங்க. அது நான் அவனுக்கு ஒரு பிரதர் இல்லாததானே சொல்கிறாங்க, அதனால் என்னப்பா போய் கேள சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமின் தான் ஜங்குக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு ஜிம்மில் போட பிக்சர் தான் வச்சுருக்காரு, அவர் ஆஃபீஸ் ட்ராவ்லேயே வச்சுருக்காரு. கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் எடுத்து சார் உங்களை பார்த்து ஜிம்மின் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. டக்குன்னு அவருக்கு அந்த கபோர்டை தான் பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு வர சொல்கிறாங்க. ஜிமின் பாருங்க ஜங்குக்கா வரலாமா சொல்கிறாங்க. வா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏண்டா எனக்கு ஹேங்கெலாம் கூப்பிட மாட்டேயா சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நீ எப்போ என்ன அந்த மாதிரி கூப்பிட்ருக்க, சரி ஓகே எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க. இல்லையே நீ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கே, ஆண்டிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அம்மா ஃபீல் பண்ணுறாங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டேன், என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்ட வராங்க. கிட்ட வந்து உட்காடுறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா எதாவது பிரச்சனையாக உனக்கு சொல்லிட்டு வந்துட்டு ஹேண்டை ஜிம்மோட ஜங்குப்போட ஹெட்டில் வச்சு ஒரு மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்க. என்னாச்சு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா, ஒர்க் ப்ரெஷரா, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலை, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கு ஹக் பண்ணுறது. வந்துட்டு எப்படின்னா ஒரு இதாக அவர் வந்து டேவோட பிரதராக அவர் பார்ப்பார் எப்போவுமே, ஆனால் இப்போ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ரொம்ப டிபெண்ட் ஒரு மாதிரி அழகாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டாக இப்போ ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. ஜங்குக்கா ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக அங்கே நம்ம காய் வந்துடுறாரு, உள்ளே வந்து பார்த்துட்டு ஜிமின் நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ தான் உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. என்னாச்சு ஏன் ஜங்கு இப்படி அழகாக சொல்கிறாங்க. காய் வந்து டக்குனு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவருக்கு வரவிட்டு ஜங்கு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன ஜங்கா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் தப்பான நீங்களாம் சொல்கிறீங்களா என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிடுறாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் டேஸாக ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, அதனால சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் மற்றபடி ஒன்றும் சொல்கிறாங்க. அதுக்கு அழகாக சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு ஒன்றும் சொல்லிட்டு காய் என்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் சரியாயிடுவோம் போங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்புறமா ஒன் டே வாங்க சொல்கிறாங்க. சரி அவருக்கும் புரிஞ்சுக்குது சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாரு. அவர் எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே டவுன் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு வெளில வந்துட்டு டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுடா என்ன சொல்லி கேட்குறாங்க. என்
ஒய்ஃப் மிஸ் பண்ணுறானா என்ன சொல்கிறாங்க. அது இல்லைடா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்குள்ளே சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. தெரியலடா ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழறான். நான் வந்துட்டு மீட் பண்ண வந்தேன்னா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதை எடுத்து சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படியா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வரேன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஒர்க் சொல்கிறாங்க. இல்லை அது ஒர்க் பண்ணால் போயிட்டு போக சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா ஜங்குக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹர்ட் ஆகிறாரு, அழகான்றது தாங்கிக்க முடியல. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு ரெடி ஆகிட்டு தான் வராரு. கொரியா வராங்க. கொரியா வந்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்குறேன், அவன் சொல்ல மாட்டேன்றான்டா சொல்கிறாங்க. அப்படியே சரி நான் போயிட்டு அவன் வீட்டில் ஸ்டே பண்ணி அவனை பார்த்துட்டு வருவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க நானும் வரட்டாட்டேன்றாங்க. நீயும்மா அதுக்கு ஆமாண்டா நானும் வரனே. அவங்க என்னதான் எதனால் அப்படி இருக்கான்னு தெரியல சொல்கிறாங்க. சரிவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் 2 பேரும் வந்துட்டு ஜங்கு விட்டு தான் வராங்க. இங்கே ஜங்குக்கோட வீட்டில் ஜங்கு கொஞ்சம் வரவே இல்லை, எங்கே போயிருக்கான்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ் வந்து வரதுக்கு டைம் ஆகும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜங்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு காய் தான் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரா. நம்ம ஜங்கு நம்ம பாருங்க. ஜங்கு சொல்கிறாங்க வழக்கமாக குடிக்கிறத விட ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. பார்க்குறாங்க காய்க்கு என்ன சொல்கிறது தெரியல. இங்கே டேவா ஜிமின் வேறு இருக்காங்க. வந்துட்டு பார்க்குறாங்க பார்க்குறாரு. காய் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டாங்களுக்கு எதுக்காக பண்ணுறா சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. எதுக்காக பண்ணா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் வந்துட்டு அவர் சக்கரை உட்கார வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. எனக்கு ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் ஜம்முக்கு வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. தெரியலப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் சரி பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்ல நான் ஒன்று நம்பி தான் இருக்கேன். எப்படியோ சரி பண்ணுறான் அவனை. அவங்ககிட்ட இதை வந்து ஹைட் பண்ணாமல் சொல்லுவானே சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடுறான். ஜிமினை கூட்டிகிட்டு அப்படியே அவர் ரூம் போகிறாங்க. இப்போ ஜிம்மி பின்னாடி போகிறாங்க. போயிட்டு ஜம்முக்கு இவர் போய்ட்டு வெளில படுக்க வைக்க இவர் ஜிம்மின் போய்ட்டு ஜம்போட ஷூலாம் கழட்டி விடுறாரு. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு உன்னோட பிரதர் தானே நான் பண்ணால சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா பண்ணிவிடு, எனக்கு ஒன்று பார்க்கும்போது ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப லவ் வச்சிருக்கல சொல்கிறாங்க. ஸ்கூல் டேஸில் கூட நீ அவன் மேலே அப்படி தாண்டா கேர் காமிச்சே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஜங்குவோட ட்ரெஸ்லாம் பார்க்குறாங்க. என்னடா பயங்கரமாக ஸ்மெல் வருது சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிங்க் பண்ண ஸ்மெல் வராதா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவர் ஷூலாம் கட்டி விடுறா. இப்போ நம்ம தான் போயிட்டு நான் ட்ரெஸ் எதனா சூஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எதனா சேஞ்ச் பண்ணி விட்டுறான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட கப்பலை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்க ட்ரெஸ்ஸு நிறைய வந்துட்டு இருக்குது. எதெல்லாம் எடுத்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏதாவது எடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க அங்கே டக்குன்னு ஒரு ஹேண்ட் இதில் பட்டு கீழே விடுது. என்ன பண்ணீங்க, எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டீங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட ஏதாவது கைப்பட்டு விழுந்துருச்சுடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக அங்கே ஒரு டைரி தான் விழுது. நம்ம பார்க்குறாங்க. டைரி சொல்லி பார்க்குறாங்க. என்னடா டைரியாக எழுதுறானா என்ன ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. அப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. என்ன டைரியா சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே ஏடு பார்ப்போம் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை அது கரெக்டாக இருக்காது வேண்டாம் வச்சிட சொல்கிறாங்க. அவன் நம்ம ஜங்குக்காடா, அதுவும் என்னோட பிரதர் தானே, அவன் என்ன தான் பண்ணிருக்கான்னு பார்க்குறேனே சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தான் டைரி ஓப்பன் பண்ணிட்டாரு. ஏங்க வேணாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு சப்போஸ் அவன் ஹர்ட் ஆகிருக்கான், அதுக்காக ரீசன் இது இருக்கும்ல, நம்ம தெரிஞ்சால் கூட சரி பண்ணலாம் சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா அதுக்கு ஆமாம் அவன் தெரிஞ்சால் கோச்சிக்க மாட்டான் சொல்கிறாங்க. கோச்சிக்க மாட்டான் என்னோட ஜங்குக்கா தானே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் வந்து விட்டுறாங்க. இப்போது அந்த டைரி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாலே ஃப்ரண்ட் பேஜே வந்துட்டு ஜிமின் அப்படி சொல்லிருக்கா. ஒரு மாதிரி இருக்கு. திரும்பி ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜங்கோட ட்ரெஸ்லாம் ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை உன் நேம் எதுக்கு இவன் எழுதிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னோட நேம் எதுக்கு அவன் எழுத போகிறான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமினும் நம்ம வந்து பக்கத்தில் போய் உட்காராங்க. அங்கே ஜங்குக்கு ஃபுல் மட்டை அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி நம்ம ஜிமின் வந்து பக்கத்தில் உட்கார அந்த டைரி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டுருக்கு. அப்புறம் கீழே ஜங்குக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறதுக்கு 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை இதை சொல்கிறாங்க. என்னாச்சு எதுக்கு இப்படி எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலான்டா. இப்போ ஒரு ஸ்கூல் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் நம்ம ஜிமின் அண்ட் அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக் 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக் யாரா நம்ம டேவோட பிரதரு. ஜிமின் அண்ட் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் நம்ம ஜங்குக் வந்துட்டு யாரும் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டார். ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. ஒய்யன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருப்பார். அவர் ரொம்ப லாங் ஹேர்லாம் வச்சுட்டு அந்த 2 eyes ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அவர் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்காரு.
அவங்க ஸ்கூல் கிளாஸ்க்கு வெளில. இப்போ ஜிமின் அண்ட் டே தான் வந்துட்டு வெளில போய்ட்டு வந்துருப்பாங்க. என்னாச்சு உன்னோட பிரதர் இங்கே நிற்கிறான் சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா வா சொல்கிறாங்க. ஜங்குக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்கு திரும்ப வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு எங்கே நிற்கிற சொல்கிறாங்க. இல்லை டே மிஸ் இருக்காங்களா, மிஸ் என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. நான் நீ சொல்கிறாங்க ஹேர் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கேன் சொல்லிட்டு கிளாஸில் விட மாட்டாங்க, கட் பண்ணணுமா சொல்கிறாங்க. கட் பண்ண சொல்கிறாங்களா, எங்கே அந்த மிஸ் சொல்கிறாங்க. ஸோ அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு மிஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன டேங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்க வீட்டில் முதல்ல லாங் ஹேர் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, வெட்டக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு நீங்கள் வந்து வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு ஸ்கூல் அப்படி வரக்கூடாது டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ் அவங்க இப்போதைக்கு ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அப்படி சொல்லவே சொல்கிறாங்க. சொல்லலையே சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது மிஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஹேரில் கட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா அவங்க வந்து 10th படிக்கிறானா ஹேர் பார்ப்பா எவ்வளோ லாங்காக இருக்குது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் தான் சொல்கிறேன் மிஸ், வேறு நான் என்னோட அங்கிள் ஆண்டி கூட்டிகிட்டு வரவா சொல்லி கேட்குறாங்க. சரி ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணவே சொல்கிறாங்க. நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நான் கேட்டப்போ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் சொல்கிறாங்க. மிஸ் அதுவும் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பயப்படுறாரு. இங்கே பாருங்கள் மிஸ் அப்புறம் பயமுறுத்தாது சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பேன் நான் நார்மலாக கேட்குறேன், அவங்க எது சொன்னாலும் பயப்படுறான் சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஷை டைப்பு அப்படி சொல்கிறாங்க. பையன் கூட என்னப்பா ஷைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எதுவும் சொல்ல முடியும் போய் உட்காரட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. நம்ம மிஸ் சரி ஓகேப்பா போய் உட்கார சொல்கிறாங்க. போய் ஜங்கு போய்ட்டு உள்ள உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது ஜங்கு பார்க்க. நம்ம டேவ் பார்த்து ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்டா இவன் பார்க்க ஒரு மாதிரி பாவமாக இருக்காது, ஹேர் லாங்காக வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும், அவனுக்கு ஷார்ட்டாக கட் பண்ண பிடிக்கல சொல்கிறான். அதனால தான் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அப்படி சொன்னான்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக கட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஹேர் கட் பண்ணால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஓ அப்படி அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டே அண்ட் ஜிமின் தான் வந்துட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இங்கே யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஜங்கு நம்ம ஒயன்றிருக்காங்களா அவங்க 2 பேர் நியூவாக தான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து இங்கே 2 பேர் ஸ்கூலுக்கு கொஞ்சம் நியூவாக வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க நம்ம டே தான் பார்க்குறாங்க. டே ஜிம்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணு நான் போயிட்டு நம்ம ஜங்கு இருக்கானே அவனையும் ஒயனையும் கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா லஞ்ச் அவர் தான். அவங்க 2 பேரும் உட்காராங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கார், யாரையும் பார்க்க மாட்டாரு, பேச மாட்டேன்றாரு. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. பாரு ஜங்குக்கு யாரையும் பார்த்தா அப்படிலாம் பார்க்காது என்ன, இங்கே எல்லாருமே நியூவாக தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஈவன் நான் கூட இந்த ஸ்கூலுக்கு 6th தான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி எனக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாருமே அப்படி தான் நியூவாக வருவாங்க. 8th வருவாங்க, 10th வருவாங்க, 11th கூட வருவாங்க. அதுக்கெல்லாம் நீ பயப்படுறது, இங்கே எல்லாருக்கும் போல்டாக பேசும், உனக்கு என்னன்னாலும் சொல்லுது. இப்போ டேங் இருக்கான் பாரு உன்னுடைய அண்ணா என்னென்னாலும் பண்ணுவான் சொல்கிறாங்க. நானும் உனக்கு டேங் மாதிரி தான், நீங்கள் என்னை எப்படி வந்துட்டு டேங் கிட்ட என்னெல்லாம் கேட்குறோம் என்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஜிமின் ரொம்ப கேரிங்காக இருக்குது, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இந்த டே இதை சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ டேவும் சேம் அப்படி தான் பண்ணுறாரு. இப்போ ஒயனுக்கும் ஜங்குக்குமே நம்ம டே எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் ஒயனுக்கும் கொடுக்குறாங்க. ஒயனுக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினை நான் சொல்கிறாங்க. சொல்லுவோம் ஏன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினை கூப்பிடுறது சொல்கிறாங்க. அப்படியா நான் கூப்பிடுவா கூப்பிட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப கைண்டாக பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு ஸ்கூல் பிடிக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே எனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு நியூவாக யார்கிட்ட பேச பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போலாம் பயப்படாத, எல்லோரும் நல்லா தான் பேசுவாங்க. உனக்கு அப்படி யார்ட்டி ஃப்ரெண்ட்ஸாக விருப்பம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. உனக்கு என்ன வேணாலும் என் கிளாஸ்க்கு வா கேள்வி நான் பண்ணுறேன்னா எனக்கு அப்புறம் ஜிமின் இருக்கா இதனால சொல்லுவான் இதனால கேட்பான். அப்புறம் ஒயன் எவ்வளோ போல்டாக இருக்கா ஒரு பொண்ணு, நீ பாரு நீ ஒரு பையனை வந்துட்டு எப்படிலாம் இது பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஏண்டா எங்கள் பாரு டே பொண்ணு பையன் அப்படிலாம் இல்லை, போல்டாக இருக்குது எல்லாருக்கிட்டையும் அவங்க நேச்சுரலாக வருது, அவனுக்கு போல்ட்னஸ் இல்லை சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவனோட அண்ணா தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. பாரு அவன் உன்னோட அண்ணா வந்துட்டு அப்படி நீ வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது சரியா, அதுவும் கொஞ்சம் லோவாலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு சரியா. அவங்ககிட்ட போல்ட்னஸே இல்லைனா கூட போல்டாக இரு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நீயே அப்படி பேசுவியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேஸ்ட்டோட பார்க்குறாங்க. சொல்லு நல்லா அவள்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அவளுக்கு எப்போ பார்த்தாலும் ஜங்குக்குன்னா அவளுக்கு இது மாதிரி பேசுவா சொல்லி சொல்கிறாங்க. நான் சும்மா தான் சொல்கிறாங்க. அப்படி விளையாட்ட கூட பேசாத ஓகேவா சொல்லி சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப கேரிங்காக இருக்குது பார்க்க, ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இப்போ டேஸ்ட் போயிட்டே இருக்குடா. ஜங்குக்கு வந்துட்டு எப்போவுமே ஜிமினோட டேவோட கிளாஸ் தான் வருவாங்க. வந்து டேவை பார்க்குறதுக்கு வரும்போது நம்ம ஜிமின் அங்கே தான் இருப்பாரா. டே யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஜிமின் அங்கே உட்காந்து பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. சொல்கிறாங்க உள்ளவா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே தாங்க பாட்டா நீ என்ன டேன்னு கூப்பிட்ற அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கஷ்டம் இருக்குது. ஆனால் ஜிமின் அண்ணான்னு கூப்பிட சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அண்ணான்னு கூப்பிட்டு வரவே மாட்டேங்குது இல்லை சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ என்னோட ஹேங்கனே கூப்பிட்றா, ஹேங்கன்னு கூப்பிட்டு உனக்கு வரலையா அப்படிலாம் ஜிமினே கூப்பிட சொல்கிறாங்க. ஓகே ஜிமின்னு கூப்பிடவா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே கூப்பிடுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் தான் கூப்பிடுவார். அவரும் பெருசாக எடுத்துக்க மாட்டார், எப்போதும் டெய்லி கிளாஸ்க்கு வருவார். என்னன்னாலும் நம்ம ஜிமின் வந்துட்டு வாங்கி கொடுப்பாரு ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. டே வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும் எல்லாருக்கிட்டையும். அவன் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமின் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக விடுவாங்க. ஆனால் ஒயனுக்கு அப்படி கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க. ஜங்குக்கு டேஸஸ் போக
ஜிமின்னா அவ்வளோ பிடிக்குது. ஒவ்வொரு டேயுமே ஜிமினுக்காக எதனா ஸ்பெஷலாக பண்ணணுன்ற அளவுக்கு தோணும். ஆனால் ஜிமின் எல்லாமே ஜங்குக்காக பண்ணுவார். ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, எதனா ஹெல்ப் பண்ணுறது. ஒன் டே நம்ம ஜங்குக்கு ஒரு பர்சன் தான் அவர் பயங்கர புலி பண்ணுறாங்க. இங்கே பாருடா எவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்கான், பார்க்கறதுக்கு ஸ்கூல் பையன் மாதிரியே இல்லை சொல்லிட்டு எது நான் அப்போ பேக் சைடு பார்க்கும்போது நான் நினச்சேன் வேறு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த பக்கமாக ஜிமின் தான் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்தா என்ன பண்ணிட்டுருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க லீ உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தன் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பேன் நீயே சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றே பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் டேவோட பிரதர், எதனா அவனை சொன்னால் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன் டேவோட பிரதர்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன டேங்க கூட்டிகிட்டு வருவா சொல்கிறாங்க. ஏன் உன்னால் இது பண்ண முடியாது அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கொஞ்சம் கூட வச்சுக்காமா அந்த பர்சனோட பேசில் ஒரு பஞ்சு வைக்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கு மேலே இதெல்லாம் பேசினா எனக்கு அடிக்கிறது பிடிக்காது. ஆனால் நான் டேங்க அப்படி இல்லை, டேக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் அவன் தொலைச்சிருவான் பார்த்துக்கோ. இனிமேல் இவங்ககிட்ட இதெல்லாம் கிண்டல் பண்ண டீஸ் பண்ணு தெரிஞ்சது அவ்வளோதான்டா அவனை சொல்லிட்டு அவர் அடிச்சிடுறாரு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமின் அப்புறம் பண்ண மாட்டா நினச்சிருப்பாரு. இப்போ வந்து பார்க்குறாங்க ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பயந்துக்கிறாங்க. பாரு ஜங்குக்கு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, என்ன இங்கே அப்படி தான் இருப்பாங்க நிறைய பேர், நம்மளுக்கு வேணால் நம்மள தான் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா, ஒன்றும் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லு அப்படிலாம் டேக்கிட்டன்னு சொல்லு சரியா, அவங்க டேஸ்ட் பண்ணால் பார்த்துட்டே இருப்பியா அப்படி சொல்கிறாங்க. நான் நல்லா இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. உனக்கு யார் சொன்னால் ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, இங்கே பாரு இந்த ஐஸு இந்த ஹேர் ரொம்ப அழகாக இருக்கு நீ சொல்கிறாங்க. நான் அழகாக இருக்கேன், ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார், எப்போதுமே ஹெல்ப் பண்ணுவார் எல்லா டைம்லேயும். அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்போ எல்லாமே கொடுத்துட்ருப்பாரு. அவருக்கு யோசிக்கவே மாட்டார் ஜங்குக்கு பண்ணுன்றதுக்கு. ஒரு இவன் வந்துட்டு கேன்டீனுக்கு போகிறாங்க. ஒன் டே அவங்க வந்துட்டு ஃபுட் வந்து காலியாக போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் லேட்டாக தான் இருப்பாங்க. ஜிமின் டே வந்து அவங்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்திருக்கும், ஆனாலும் லேட்டாக வராங்க. இப்போ டேக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிது. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பார் ஃபுட் வாங்கி சாப்பிடாம. இவங்க வந்தால் வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு முயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிருப்பா. இப்போ கரெக்டாக ஒரு பிளேட் தான் ஃபுட் இருக்குது. நம்ம ஜிமின் வாங்குறாங்க. பார்த்தா ஜங்கு கூட அங்கே தனியாக உட்காந்துருக்காரு. இப்போ டே வந்து ஃபுட்டை வாங்கிட்டு இந்த பக்கம் ரன் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறீங்க நீ சாப்பிட்டு போலியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வருவீங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ எங்களுக்காக எதுக்கு வெயிட் பண்ண, எங்களுக்குலாம் நாங்கள் 12th இல்லை, எங்களுக்கு எப்போ அதாவது கிளாஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாது, சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அச்சோ சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபுட்டு காலி சொல்கிறாங்க. சரி இந்த அங்கே வா சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து வைக்கிறாரு. சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீ சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் டே திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு ராஜு கேட்குறாங்க. இங்கே பாருடா டே நீ சொல்ல மாட்டியா சேட்டா ஜங்கு கிட்ட டைமுக்கு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு அப்புறம் தெரியும் இவனும் மொயனும் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சேன் சொல்கிறாங்க. அவள் சாப்பிட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு பாரு எங்களுக்காக வெயிட் பண்ணாதரா, உனக்கு வேணா நீ ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், ஜிமினை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு இல்லை இந்த ஃபுட்டுலாம் நீ சாப்பிடு ஜங்குக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் நீ சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜங்கு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார். சரினா ஜங்கு ஃபுட் அந்த ஒரு ஃபுல் பிளேட்டு ஃபுட்டையும் கொடுத்துட்டு இப்போ டே அண்ட் ஜிமின் அவங்க அந்த ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு சரி கிளாஸுக்கு போறியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜங்குக்கு இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. டே அவன் ஏங்கன்னு கூப்பிடாண்டா சொல்கிறாங்க. இப்போ இல்லை நான் அப்படி கூப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இப்போ ஜிமின் போய்ட்டு என்ன பண்ணுறாருனா பனானா மில்க் ஷேக் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த ஜங்குக்கு ஒன்று பிடிக்கல சொல்கிறாங்க. அப்போ டே முறைச்சி பார்க்க இரு அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு மில்க் ஷேக் அதாவது ஸ்ட்ராபெரி எடுத்து கொடுக்குறாரு. இந்த அது உனக்கு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் வா சொல்லிட்டு பாருங்க ஜங்கு கிளாஸ்க்கு போக சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின். ஜங்குக்கு அவ்வளோ பிடிக்கும். டேஸ் போக போக இப்போ தான் அது வந்து அவருக்கு லவ் அப்படின்றதே ஃபீல் ஆகுது. நம்ம ஜிமின் மேலே வச்சுக்கிறது லவ் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட கிளாஸ்மேட்டில் ஒரு பையன் கேட்குறான். எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை இந்த உன்னோட அண்ணோட ஃப்ரெண்ட் இருக்கானா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு அவர் பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு இல்லை சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவாங்க பிடிக்குமா லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இந்த பர்சன் மட்டும் தான் ஜங்கு கிட்ட நல்லா பேசுவாங்க கிளாஸ்லேயே. இல்லை சொல்கிறாங்க. தப்பாக நினச்சிக்க மாட்டா நீ சொல்ல சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு அவர் 12th முடிக்க போகிறாரு சொல்லிட்டு என்ன லவ் பண்ணுறதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்கிறாங்க. ஆமாம் வேறு எங்கன்னா போய்ட்டா எப்படி சொல்லுவா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ எப்போதும் அவரை பார்த்துட்டே இருக்கிறதோ அவர் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறதோ நீ சொல்லி பிடிச்சி தான் சொல்கிறாங்க. அவர் என்ன என்னோட 2 வயசு பெரியவங்க, அதனால் என்னடா இருக்குது எப்போதுமே 2 வயசு பெரியவங்களை இல்லை 2 வயசு சின்னவங்களை அப்படி மேட்ச் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருக்கும்டா. அதாவது எப்படின்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் ஈகோவே வராது ஓகேவா, விட்டு கொடுத்து போவாங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த போங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வந்து தப்பு இல்லை சொல்கிறாங்க. தப்பு இல்லைடா பிடிச்சிருந்தா சொல்ல சொல்கிறாங்க. இந்த கிளாஸ்லேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப அமைதியாக ரொம்ப குவைட்டாக இருப்பேன், நல்லா படிக்கிற, எனக்கு ரொம்ப பிடிக்கல ஜங்குக்கா ஒன்றா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்குன்னு கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டாக அவர் மட்டும்தான். அவர் நேம் ஜியோகுன் ஓகேங்களா. அவர் ஓகே ஜியோகுன் நான் சொல்லிட்டா சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஜங்குக்கு ஜிமின் கிட்ட அவருக்கு அவரால் சொல்லவே முடியல. ஜிமின் கிட்ட வரும்போதெல்லாம் ஜிமின் ஏதோ ஒரு லிட்டில் பேபி பார்க்குற மாதிரியே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஹெட்டை ஒரு மாதிரி வந்து ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுவார். ரொம்ப அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. டே பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். ஏன்டா ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குமா
சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட பிரதர் ஆச்சேடா சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஆமாம் என்னோட ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு டேவும் ரொம்ப கேரிங் கொடுப்பாரு, லவ் கொடுப்பாரு. ஆனால் ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பாரு, ஏன்னா டேவோட பிரதர் அப்படி சொல்லிட்டு. டே வந்து அவங்க ஃபேமிலி சேர்ந்தவர் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாரு, சைல்ட்ஹுட்லேருந்து தெரியும் சொல்லிட்டு நம்ம பார்த்துப்பாரு. இப்படிலாம் பேச போய்கிட்டே இருக்கா ஜிமின். ஃபைனலாக உள்ள லாஸ்ட் எக்ஸாமே நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கால சொல்லவே இல்லை. இப்போ ஒன் டே ஜிமின் ஜங்குக்கிட்ட ஜங்கு ஜிமின்கிட்ட ஜிமின் சொல்கிறாங்க, சொல்லு ஜங்குக்கா என்ன சொல்கிறாங்க, நான் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பேசணும் சொல்லு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு பர்சன் ஜிமின் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏங்க பாரு உன் டேங்க் தேடிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. டேங்க் தேடிட்டு இருக்கானா? அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்குக்கா இரு நான் வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரால் சொல்லவே முடியல. இப்போ ஜிமின் வராட்டே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாரு உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு இருக்குடா, நீ படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா ஜங்குக்கு பேச சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் அவன்கிட்ட எப்போனாலும் பேசிக்கலாம், அவன் இங்கே தானே இருக்க, அவன் எங்கே போகிறான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறேன். ஆமாம் எக்ஸாம் முடியாமல் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்க் கிளாஸ்க்கு போகிறதே இல்லை. அவங்களுமே இங்கே வர விடுறது இல்லை, ஏன்னா 12th டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 10th இம்பார்ட்டன்ட் தான். அவங்க 10th ஒரு பக்கமும் 12th ஒரு பக்கமும் இருக்காங்க, படிக்க சொல்லிடுறாங்க. ஜங்கால சொல்லவே முடியாது. சரி எப்படி எக்ஸாம் முடிஞ்சப்போ லீவில் இருப்பாங்கல்ல, அப்போ சொல்லிடலான்ட்டு அவர் ரொம்ப ஆசையாக இருந்திருப்பார். இப்போ பார்த்தா நம்ம இங்கே ஃபைனலாக நம்ம டே அண்ட் ஜிமின் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. எக்ஸாம் எழுதி நம்ம ஜிமினோட ஊர் வந்துட்டு வேறு ஒரு ஊர், அவர் வந்து அங்கே போயிடுறாரு அவங்க பாட்டி வீட்டுக்கு. இங்கே அவங்க ஊருமே வந்துட்டு அவர் நேட்டிவ் ப்ளஸ்க்கு போயிடுறாரு. ஃபைனலாக எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுமே அவங்க 2 பேருமே சேம் டிசைட் பண்ணும்போது ஒரு காலேஜ் தான் போகிறாங்க. அப்போ வந்துட்டு அது இங்கே இல்லை, அது வந்துட்டு வேறு ஒரு ஃபாரினுக்கு தான் போகிறாங்க படிக்கிறதுக்கு. அப்போ டேப்பா ஜிமின் கேட்குறாங்க, இங்கே பாரு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இங்கே பாரு என் ஃபேமிலியாக நிற்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. நான் கூட பார்த்தா அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க, டேவோட ஃபேமிலி ஜிமினோட ஃபேமிலி எல்லாம் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா என்ன ஜங்குக்குலாம் வந்திருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏக்கம் பார்த்துருக்காங்க நம்ம ஜிம்மினை பார்க்குறாங்க. ஆமாண்டா ஏன் உன்னோட ஜங்குக்கு ஒரு மாதிரி நிற்கிறான், அவனை மிஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து ஜிம்மின் கேட்க, ஏன்டா அவன் மேலே கூட தான் ரொம்ப பாசமாக இருப்பான் சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு ஒரு மாதிரி பார்க்குறான் பொறுப்பு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேவும் ஜிம்மின் கிட்ட ஜங்குக்கிட்ட போகிறாங்க, ஜங்குக்கா என்னை மிஸ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. நல்லா படி, என்ன 11th 12th நல்லா படி, அப்புறம் வந்துட்டு நல்லா காலேஜெலாம் சேரணும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஏன் ஃபாரின் போகிறத என்கிட்ட சொல்லலை சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. அதுவாடா நாங்கள் ஜஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம்டா படிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் சொன்னாங்க. சேம் ஜிமின் வீட்டில் அப்படி தான் வேண்டவே வேண்டாம் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் 1 month ஃபுல்லாக அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருந்துக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட வந்து சொல்லணுமே சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் கிட்ட கிட்ட சொல்ல வர. இப்போ கரெக்டாக நம்ம ஒயண்டா வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னன்றாங்க, அப்புறம் அம்மா கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. அம்மா வாண்டிருக்கா அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்னன்றாங்க, அங்கே பாரு அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுது, நீ எப்போ பார்த்தாலும் கிட்ட பேசிட்டு எனக்கு தெரியும், நீ எதனா பேச டைம் வேஸ்ட் பண்ணாத, அவங்க போட்டு வா சொல்கிறாங்க. அம்மா நான் ஜிமின் கிட்ட சொல்கிறேன், நான் ஜிமின் ஜங்கு கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க வந்துட்டு படிக்க தான் போகிறாங்க, சரி ரிட்டன் இங்கே தான் வர போகிறாங்க, அப்போ பேசிக்கலாம் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, பாவமா டேவை மிஸ் பண்ண போகிறான் போல சென்டம் என்ன மிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃபாரின் போயிருக்காங்க. ஒவ்வொரு டேயுமே டியர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்க வந்துட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க, ஆனால் என்னால் உங்கள்கிட்ட சொல்லவே முடியல என்னோட லவ்வை நான் எப்போ சொல்லுவேன், நீங்கள் எப்போ ரிட்டன் வருவீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் மேரேஜின் பண்ணிக்கிட்டேன் உங்களை மட்டும் தான் பண்ணிப்பேன், நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு ஜெலஸாக இருக்கும் எனக்கு டேவை பார்த்து, ஏன்னா டேவை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, சம்டைம் அடிச்சுட்டு விளையாடுவீங்க கிளாஸில், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஃபைட் பண்ணுவீங்க, கொஞ்சம் போய்ங்க ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டு. அது பார்க்குறப்ப எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சோல்மேட் நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டு, அதெல்லாம் பார்க்குறப்ப ஜலஸாக இருக்கும், நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப குழந்தைத்தனமாக எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்தா, இந்த வருஷம் லீவுக்கு வருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லை, என்னாச்சு ஏன் வரவே மாட்டேன்றீங்க, நீங்கள் டே கூட வராங்க நீங்கள் வரவே இல்லை சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு லீவுக்கு வராங்க, ஒரு லீவுக்கு அவர் வராரு. அப்போ கேட்குறாங்க ஜிம்மின் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் நல்லா இருக்கான் ஏன் சொல்கிறாங்க. அவங்க வரலையா சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்திருக்கேன் என்ன பார்க்காம நீ ஜிம்மினை பற்றி கேட்டுட்ருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு எனக்கு தெரியும் ஜிம்மின் நல்லா தான் இருக்கான், சரியா அவன் அங்கே இருக்கான், அவனால் இங்கே வர முடியல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு லீவுக்கும் ஜிம்மின் வருவாங்க பார்த்தா டே மட்டும் வந்துட்டு போகிறாங்க. ஜிம்மின் வரவே இல்லை, எப்படியாவது வருவாங்க லவ்வை சொல்லிடலாம் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. இப்போ காய் தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, காலேஜ் டேஸில் உனக்கு யாரோ பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்க சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, அவங்க பேர் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ஆமாம் அவங்க பேர் பார்க் ஜிமின், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப லவ் கேர் வச்சுருப்பாங்க, ரொம்ப ட்ரூவான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது அவங்கள தான் பண்ண வேறு யாரும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி இருந்தப்போ ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது நீ இப்போ இதெல்லாம் இப்போ நீ அதனால தான் யாரும் கன்ஃபியூஸ் பண்ண அக்செப்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜிமின் மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு ஜிமின் மட்டும்தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்றோட பெரியவராச்சு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன 2 வயசு தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஜிமின் வேணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக
சொல்ல காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவர் வேறு யாரும் லவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போல்லாம் பண்ண மாட்டார். அவர் என்னோட டே கூட இருக்கார். அதனால் டே வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என் டேக்கிட்டே சொல்லி நான் வந்துட்டு ஜிமின் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நான் படித்து முடிச்சுட்டு கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். இப்போது ஃபைனலாக ஜிமின் ரிட்டன் ஆகிற டே தான். ரொம்ப ஆசையாக கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக டே வராங்க. ஜங்குக்காக சொல்கிறாங்க, டே உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட ஒரு குட்டியை சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற சொல்கிறாங்க. மேரேஜா எப்போ சொல்கிறாங்க? நான் என்ன ஒரு 2 டேஸில் சொல்கிறாங்க. 2 டேஸ் இல்லையா? என்ன சொல்கிற டே? நீ யாரும் மேரேஜ் பண்ணிக்க போகிற என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா உனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா? என்ன சொல்கிற டே? என்கிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லாத, யாருன்னு சொல்ல. என்னோட பிரதர் இல்லா யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. என் சிஸ்டர் இல்லாவா இல்லை பிரதர் இல்லாவா சொல்கிறாங்க. உனக்கு பிரதர் இல்லா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? யார் இது சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க இப்போ அந்த பர்சன் வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்ககிட்ட இதுக்கு போய் மறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிமின் தான் சொல்கிறாங்க. ஜங்கு அவ்வளோ பயங்கர டேஸாக வருது. டே விளையாடுறதா சொல்கிறாங்க. நான் உண்மையாக தானே சொல்கிறேன், எனக்கு ஜிம்மினை தான் பிடிக்கும் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாச்சு டே சொல்கிறாங்க. ஆமாம், பாடா அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா? அவனை நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்கிறாங்க. இல்லைடா எப்படா சொல்கிறது, அந்த டைமில் உனக்கு லவ்லாம் சொன்னால் புரியாது. நீயே பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருப்பா. நீ என்னோட தம்பி, உங்கள்கிட்ட எப்படா சொல்கிறது சொல்கிறாங்க. நீ என்னோட கசின் பிரதராக இருந்தாலும் நம்ம ஓன் பிரதர் மாதிரி தான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மினை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் சரியா? லவ் பண்ணதால தான் நாங்கள் ஃபாரினில் போய் படிச்சு போனது ரீசனே அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஆமாம் ஜிமினை லவ் பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம்டா, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அதை சொல்லணும் தான் நான் அவ்வளோ டேஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி வந்துட்டு இப்போ சொன்னால் என்ன நினச்சிப்பல, அதனால வந்துட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எல்லாம் ஜிமின் சொல்கிற ஜிமினுக்கு ஓகே தான், ஜிமினுக்கு ஓகே இருக்குது, விருப்பம் தான் எல்லாமே பண்ணுறான், அவன் லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அப்படியே டே சொல்லுவாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தானே சொல்லி கேட்குறாங்க. உன்னோட டேக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காரு. இப்போது அந்த டைரியில் ஃபைனலாக என்னோடய லவ் வந்துட்டு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்னோட லவ் என்னால் மறக்கவே முடியாது. என்னால் வேறு யாரையும் அந்த பிளேஸில் வச்சு பார்க்கவே முடியாது. என்னோடய ஜிம்மினை தவிர வேறு யாருமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது. என் லைஃப் மொத்தமாக போயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அவரால் டேஸை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அழுதுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைரி எழுதும்போது என்னோட என்னோடய லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கு. அந்த டைரியை படித்து முடிச்சுட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. தாங்கிக்கவே முடியல அவங்களால. டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சிட்டே ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜங்கு இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு என்ன சொல்கிறது தெரியல. பயங்கர டேஸாக வருது. டே அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு டே எதுவுமே பேசாமல் அப்படியே வெளில எழுந்து சொல்கிறாரு. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டே எதுவுமே சொல்லுவோம் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க. இப்போது நம்ம ஜிம்மு தான் போய்ட்டு இருக்காங்க. டேங்க நில்ல சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல போட்டு கார் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜெகோ போய்ட்டு தான் போகிறாங்க. போய்ட்டு அங்கே ஒயன் இருக்கா, ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒயன் வந்து இறங்கி வராங்க. டே என்னாச்சு சொல்கிறாங்க. ஒயனுக்கு வா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு கீழே வராங்க. டே சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜங்கு டேங்க ஜிம்மு லவ் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி டேங்க சொல்கிறாங்க. போய் சொல்லாமல் சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டி என்கிட்ட சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ லவ் பண்ணுற, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு எங்களுக்கு தெரியாது. அவனை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை ஓகேங்களா, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவன் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான். அவனை தவிர வேறு யாரும் அவனை அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான். அவன் மட்டும்தான் லைஃப்பில் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணான். அவனுக்காக நிறைய வந்துட்டு பண்ணணும்னு நினச்சான். எனக்கு ஜிவன் மட்டும்தான் மேரேஜ் லைஃப் பார்ட்னராக வேணும், அவரை தவிர வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல்கிறாங்க. அப்போ அவருக்குள்ள டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அப்படின்னா அவங்க என்னோடய ஜிம்மில் லவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கே தெரியல சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பயங்கரமாக கீழே உட்காந்து அப்படியே அழுதுட்டுருக்காரு. என்னோடய ஜங்குக்கு இப்படி ஒரு இதுக்கு வர்றதுக்கு ரீசன் நான் சொல்லி கேட்குறாங்க. அப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவனை மறந்துடு, அவன் வந்துட்டு விட்டுட்டு வேறு யாரும் மூவ் ஆன் பண்ண சொல்கிறான், ஆனால் மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கான். அவன் சரியாக சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு பயங்கரமாக பையனாக இருக்கிற ஒரு மாதிரி. என்னோட ஜங்குக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு நான் தான் ரீசனாக சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்லுடி சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜிம்முக்கு மேரேஜ் ஆனது. அதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க, அவனால் வேறு ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறான். அதுவும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டேஸாக ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். அவன் ஹெல்த்து கூட ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு.
அப்படியே பட் அடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜேகோப் வந்து சொல்கிறாங்க, ஜேகோப் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அவங்க எல்லாருக்கும் தெரியுமா சொல்கிறாங்களே, எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு, உன்னோட மேரேஜ் டே அன்னைக்கு கூட அவன் ஹேண்டை கட் பண்ணிக்க என்ன சொல்கிறாங்க, ட்ரை பண்ணா நான் ஃபைனலாக ஸ்டாப் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சால் ஜிம்மோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டான். ஆனால் அவனால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாமல் தாங்கிக்க முடியாமல் இருக்கான்ட்டே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஒய்யனு என்னோட அண்ணாவை இப்படி வேணால் பார்க்க முடியலட்டே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இது கேட்குறது டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஜங்குக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நான் சொல்லி கேட்குறாங்க, அதுக்கு நான் தான் ரீசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் லவ் பண்ணதுக்கப்புறம் ஜங்கு கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணல, நான் இங்கேருந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஜிமினை மட்டுமே நினச்சிருந்தான், ஜிமினை மட்டுமே தான் வேணும், ஜிமினை தவிர வேறு யாரும் வேண்டான்ற அளவுக்கு டிசைட் பண்ணிட்டா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஒரு காலம் தாங்கிக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஜிமின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரோட டேஸை கண்ட்ரோல் பண்ணலாம் பயங்கரமாக அழுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்க, ஜங்குக்கு நீ என்ன லவ் பண்ணியா சொல்லிட்டு, நான் உங்களை தம்பி மாதிரி பார்த்தேன், ஜங்குக்கு என்ன ஜங்குக்கு பண்ணியிருக்க, இப்போ டேக்கு ஐயோ நான் எப்படி ஃபேஸ் பண்ணும் டேவா, எனக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. எங்கள் டேவலா இப்போ என்ன பண்ணுறது முடிவு எடுக்க முடியாமல் அப்படின்னு ரொம்ப அழுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ ஒரு பக்கம் ஜங்குக்கை நினச்சி பார்க்குறாங்க, ஜங்குக்கு இப்படியே இருந்தால் எதனா ஆயிருமே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இப்போது டேவை தான் வந்துட்டு ஜங்கோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லோரையும் கூப்பிட்றாரு பிளேஸ்க்கு. எல்லோரும் போய்ட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க என்னாச்சு டே சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக டே என்னால் என்னோடய ஜங்குக்காகவே இப்படி பார்க்க முடியல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறான்றாங்க. ஆக்சுவலாக அம்மா என்னோடய ஜங்குக்காவுக்கு என்னோடய ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ டேவோட அம்மா டேவோட ஃபேஸில் பழைய சாப்பிட்றாங்க. என்ன பேசுகிற நீ, உன்னோட ஒய்ஃபும் இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணி வைப்பியா சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியலம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒய்யன்னு சொன்னது மொத்தத்தையும் உங்கள் ஃபேமிலியில் சொல்லிடுறாங்க. அவன் சூசைட் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காம்மா சொல்கிறாங்க. அவனும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி என்னடா சொல்கிறதுக்கு. அப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப அழுறாங்க. ஆனால் உனக்கு மேரேஜ் ஆகிருக்குப்பா உனக்கும் ஜிமினுக்கும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி, ஆனால் அவன் ஜிமினை லவ் பண்ணுறான், வேறு வழியே இல்லை, அவன் வந்துட்டு மறக்கவே மாட்டேன் சொல்கிறான். என்னோடய ஜங்குக்கு போய் ஹர்ட் ஆகுது என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ஜிமின் பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃபா அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய ஜங்குக்கு எனக்கு ஓன் பிரதர் மாதிரி நான் அவனை அப்படி பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் டேஸாக தான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் எனக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் கேர் இருக்குது. அப்படி ஹர்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட அண்ணன் பையன் தானா, அதுக்காக எப்படிரா ஜிமினை போய் சொல்கிறாங்க 2 பேரும் எப்படா மேரேஜ் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த வேர்ல்டில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குமா எனக்கு, ஏம்மா இது வரைக்கும் யார் ஒரு பர்சன் 2 மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்லாம் லீட் பண்ணுறதே சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பர்சன் எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியுமா சொல்லிக்கே, உனக்கு தெரியுமா டே அப்படி சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு வழி இல்லைம்மா சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிற, ஜிம்மின் எப்போ அக்செப்ட் பண்ணிப்பா சொல்கிறாங்க. என் ஜிம்மின் நான் சொன்னால் கேட்பான், என்னோட ஜங்குக்கு அப்படி என்னால் பார்க்க முடியாதுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட டேவோட அப்பா பார்க்குறாங்க. டே நீ ஒன்று உண்மையை சொல்லு, உன்னால் அப்படி பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்னால் முடியும்ப்பா, என்னோட ஜிம்மினை என்னோட ஜங்கோட ஷேர் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. இதனால் நாளைக்கு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதா சொல்கிறாங்க. வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஜங்கோ மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனை. ஏன்னா அவன் என்னோட சிஸ்டரோட பையன், அவன் அப்படி ஹர்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், வளர்த்துருக்கேன், அதனால் அவன் ஹர்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது சொல்லிடுறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா இதான் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கும், என்ன பண்ணுறது சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஓகேன்னு சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அங்கிள் ஆண்டிக்கிட்டே சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் டேவை பார்க்குறாங்க எல்லோரும். நீ இந்தளவுக்கு இறங்கி வர ஜங்குக்காக சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குமா, என்னோட ஓன் பிரதராக பார்த்துருக்கம்மா, அவன் ஹர்ட் ஆகுதுனால பார்க்க முடியல, அவன் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காம்மா, அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், என்னை விட அவன் அதிகமாக ஜிம்மில் லவ் பண்ணியிருக்காம்மா சொல்கிறாங்க. நான் கூட சம்டைம் ஜிம்மில் ஹர்ட் பண்ணுவானா, அவன் வேறு மாதிரி லவ் பண்ணியிருக்காம்மா சொல்கிறாங்க. அவன் தான் அவனோட உயிர் விலகணும்னு நினச்சிருக்காம்மா, அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. பாருங்கள், அவன் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கான். அதுக்கு ரீசனே ஜிமின் தானே சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஜிம்மில் லவ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாங்க. இப்போ சரி நீ எதுவும் தான் நீயே பேசுக, சரி பண்ணிக்கப்பா, மேரேஜ்னு சொன்னால் நாங்கள் வரோம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஜிமின் டேரெக்டாக ஜிம்மினோட எங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம்மின் அப்படியே அழுது அவ்வளோ டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்க பெட்டில். அவர் பார்த்தா டேஸ் அவ்வளோ வந்துருக்கு. இப்போ அப்படி ஜிம்மின் கொண்டு இன்டர் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி எழுப்புறாங்க. ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ் வந்து டேவை பார்க்கும்போது, டே
எந்த தப்பும் பண்ணல டே, நான் எதுவும் பண்ணல, உன்னை சீட் பண்ணல டே சொல்கிறாங்க. டே போய்ட்டு ஜிம்மில் செக்ஸ் வந்து ஹக்கப் பண்ணிட்டு எனக்கு தெரியும் இது என்ன சீட் பண்ணல சொல்லிட்டு தெரியும். ஆனால் டே சொன்னால் எதனா பண்ணுவல சொல்கிறாங்க. டே என்ன எதுவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டாத டே சொல்கிறாங்க. இங்கே பாருடா என்ன ஜங்குக்கு ரொம்ப பாவம்டா, ட்ரூவாக அவனை லவ் பண்ணிட்டான், அவன் லவ் பண்ண தவிர எந்த தப்பும் பண்ணலடா சொல்கிறாங்க. டே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டே, உன்னோட ப்ளேஸாக சொல்கிறாங்க, ஷேர் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னை பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ சொல்லுவியே ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், ஜங்குக்கு மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறது எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்லாம் சொல்லுவே சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டில் அப்படி சொல்கிறான், ஆனால் எனக்கு ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு உனக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. நீயே சொல்லியிருக்கே ஜங்குக்கு ஒரு பையனால் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நான் அங்கே பாரு டே நான் மட்டும் விளையாட சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத டே, ப்ளீஸ் டே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் தப்பாக பார்ப்பாங்க டே, 2 பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், 2 பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க டே, வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. யார் பேசுவா, நான் இருக்கேன் நான் இல்லையா சொல்கிறாங்க. டே எப்படி டே உன்னால் முடியுது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்னா நீ என்னோடய ஒய்ஃபா என்னோடய பாய் ஃப்ரெண்டாக எப்படி இருந்தியோ அதே லவ்வை நான் அவன் மேலே ஒரு பிரதராக வச்சுருக்கேன்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை கப் பண்ணுறாங்க. எனக்காக ஒரு பர்சனோட லைஃபும் இப்போ ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. இங்கே பாரு ஜங்குக்காக்கு எதுனா ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எதனா பண்ணியிருந்தானா என்னடா ஆகும், அந்த கில்ட்டியோட அவன் கூட நீ என்னால் சேர்ந்து வாழ முடியுமா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பேசி புரிய வைக்கலாம் சொல்கிறாங்க. அவன் பேச கேட்குற நிலமையில் இல்லைடா அவன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்காகடா ப்ளீஸ் இங்கே பாரு பெக் பண்ணி உன்கிட்ட கேட்குறேன்டா, டேக்காக ஜங்கு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் லவ் பண்ணி சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவனை போக பிடிக்கும்டா, அவனை நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்னராக அவனை அக்செப்ட் பண்ணிக்கேன்டா ப்ளீஸ்டா சொல்லி கேட்குறாங்க. என்னோடய பிரதர் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக உன்னோட ஃபுட்லேருந்து எல்லாமே விட்டு கொடுத்தியே, அவனுக்காக எதனால் விட்டு கொடுத்தா, என்னோட டேக்காக தானே விட்டு கொடுத்தா சொல்லி கேட்குறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் டே, ரொம்ப அமைதியாக எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருந்தா நான் ஸ்கூல் டைமில் சொல்கிறாங்க. இப்போவும் அப்படி தாண்டா இருக்கான், சரியாக கொஞ்சம் வளர்ந்துருக்கான், மற்றபடி அப்படி இருக்காண்டா சேம். நீ பார்த்தாலும் அந்த டைரியில் எவ்வளோ பியூராக அவனை லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டேவோட அதிகமாக சொல்கிறாங்க. சும்மா டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் எனக்காக டேக்காக பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. நீ உண்மை சொல்கிறியா டே சொல்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன், எனக்காக ஜங்குக்காக மேரேஜ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக நம்ம 3 பேர் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஹர்ட் ஆக மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. நான் ஹர்ட் ஆக மாட்டேன், நான் தானே பண்ணி வைக்கிறேன், என்னோட ஜங்குக்கா தானே, அவன் நினச்சி தான் சொல்லியிருக்கலாம்ல, நான் ஜிம்மில் லவ் பண்ணிட்டா சொல்லியிருந்துருக்கலாம், எதனா பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவனே ஹர்ட் பண்ணிக்கிறானே, புரியலையா அவனுக்கு, அதுவும் லவ் தான்டா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். மேரேஜ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ மேரேஜ் ஆகிட்டு சொன்னதால் எனக்கு மாதிரி கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் டே நம்ம 3 பேரும் ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன், உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஆனால் ஹோபிக்கெலாம் தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கா மேலே எனக்கு லவ் இங்கே பாரு பொறுமையாக வரும், ஒன்றும் பிரச்சனை சரியாக இப்போதைக்கு அவன் சேஃபாக இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகுதுன்னு பார்க்க முடியல, டேக்காக பண்ணுறியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட பேச டேக் அப் பண்ணா ஜிம்மு ரொம்ப அழுறாங்க. டே பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்னைக்காவது நம்மளுக்குள்ள உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம 3 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழுறாங்க. ஏன்னா ஜங்குக்கா அவ்வளோ எழுதிருப்பாரு அந்த டைரியில், நான் நிறைய சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்சியராக ரொம்ப உருகி எழுதிருப்பாரு. அவர் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு ஜிம்மினை வந்துட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு தான் அங்கே ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மாவும் ஜங்கு பண்ணிக்கிறாங்க, ஒயன் நிற்கிறாங்க. வந்துட்டு எது பேச நம்ம ஜேகப்பிட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டாங்க. இப்போ ஜங்குக்கான ஜிமினுக்கான நம்ம வெட்டிங்குமே அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஜிமின் அங்கே போய் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, எப்படி இது நடக்கும், என்ன ஆக போகுது சொல்லிட்டு, இப்போ லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் டே தான் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் டேவ் போய்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் டேவ் தன்னை விட்டு போயிடும் சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, நான் விட்டே கொடுக்க மாட்டேன் ஒன்று சரியா. சேம் டைம் ஜங்குக்கு ஏன் விட்டு கொடுக்க முடியல, 2 பேரும் சரியா ஜங்குக்கு உன் கூட ஹாப்பியாக வாங்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நானும் உன் கூட ஹாப்பியாக 3 பேர் ஒரே லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேவா, கவலைப்படாத சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு ஸ்டார்டிங்கில் போக சரியானு சொல்லிட்டு அவனோட லவ் ட்ரூ ஆனது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்முமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம ஜங்குக்கூட அம்மா எதுவுமே சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த டைரி அந்த டேபிளில் தான் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஜங்குக்கெல்லாம் அவங்க அம்மாவை ஃபேஸ் பண்ணவே முடியல. பையன் பார்க்குறாங்க. இங்கே பாரு டே உனக்காக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஒன்று நீ சொல்லு, நான் ஜிம்மினை மறந்துட்டு வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம், அது இப்போ மேரேஜை ஸ்டாப் பண்ணுறோம். இல்லை என்னால் மறக்க முடியாதுன்னு சொன்னால் ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கோ, டைம் எடுக்கும், அவனை லவ் பண்ண அவனை அக்செப்ட் பண்ணிக்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், உனக்கு ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்கிறாங்க. உன்னோட டே தான் அந்த முடிவு எடுத்தான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக டேஸ் வருது. இப்போ கரெக்டாக இங்கே நம்ம என்னோட பார்ட் 2 பார்த்து